ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரியை அஜூர் போர்ட்டலில் எப்படி டிப்ளாய் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒரு செஷன் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்த உடனே ஒரு ETL ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன். என்னடா கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த கனெக்ஷனை நம்ம ADFல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டெக்னிக்கல் டேர்மில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லிங்க்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னடா லிங்க்டு சர்வீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு கனெக்ஷன். சரி, ஓகே, இது ஒரு கனெக்ஷன் புரியுது. எதை கனெக்ட் பண்ண போகிறேன்? நம்ம ETLல ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம்? சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சோர்ஸ். ஓகே, அந்த சோர்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். அது SQL DBயாக இருக்கலாம். ஓகே, பிளாப் ஸ்டோரேஜாக இருக்கலாம், இல்லை உங்களோட கிட்டப்பா கூட இருக்கலாம். ஓகே, இப்போ இது ஒரு சோர்ஸு, இது ஒரு விதமான சோர்ஸு, அடுத்து இது ஒரு விதமான சோர்ஸ். ஓகே, இப்போ இந்த SQL DBலேருந்து நான் டேட்டாவை எடுக்க போகிறேன். ஓகே, டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்படின்னா எனக்கு என்ன தேவைன்னா, இதை நம்ம எங்கேருந்து பண்ணுறோம்? ADFலேருந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த SQL DBயில் இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ADFக்கும் SQL DBக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஓகே, அதாவது இந்த கனெக்ஷன் எப்படின்னா, ஒரு டிவி ஆன் பண்ணணும்னா உங்கள் கையில் என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு ரிமோட் இருக்கணும். ரிமோட் இருந்தால் தான் உங்களுக்கு பிடிச்ச சேனலை வைக்க முடியும். ஓகே, இந்த ADFன்றது டிவி, SQL DBன்றது உங்களுக்கு பிடிச்ச சேனல். அதுலேருந்து டேட்டா எடுக்க போகிறீங்க. அதுக்கு தேவையான கனெக்ஷன் அந்த ரிமோட் மாதிரி. சரிங்களா? இப்போது இந்த கனெக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டு சர்வீஸ். ஓகே, ஸோ நீங்கள் ETL ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு SQL DBலேருந்து டேட்டாவை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி எடுக்கணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரியிலேருந்து SQL DBக்கு ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணணும். அந்த கனெக்ஷனை நம்ம ADFல எப்படி சொல்லுவோம்னா, லிங்க்டு சர்வீஸ்ன்னு கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பிளாப் ஸ்டோரேஜ்லேருந்து டேட்டாவை எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ADF டு பிளாப், ஓகே, ஒரு லிங்க்டு சர்வீஸை கிரியேட் பண்ணுவீங்க. ஏன்டா நான் ஆல்ரெடி இங்கே ஒரு லிங்க்டு சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டேனே, இதை எடுத்துகிட்டு இங்கே யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ண இந்த லிங்க்டு சர்வீஸ் எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா SQL DB இது. ஓகே, ஸோ அதை எடுத்துகிட்டு பிளாப் ஸ்டோரேஜுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிளாப் ஸ்டோரேஜுக்கு ஒரு புதுசான கனெக்ஷனை கிரியேட் பண்ணுவோம். இந்த கனெக்ஷன் ஒரு பிரிட்ஜு மாதிரி அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரிக்கும் அந்த சோர்ஸுக்கும். அதே மாதிரி கிட்டப்புக்கு வரணும்னா நீங்கள் திரும்பியும் இன்னொரு லிங்க்டு சர்வீஸை கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இந்த லிங்க்டு சர்வீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசிக்காக லிங்க்டு சர்வீஸ்னால் என்னன்னா ஒரு கனெக்ஷன். ஓகேவா? நீங்கள் இன்டர்வியூவில் இந்த கொஸ்டினை நீங்கள் எதிர்பார்த்து போகலாம். வாட் இஸ் லிங்க்டு சர்வீஸ்னால் உங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய வாட்டி இதை கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ லிங்க்டு சர்வீஸோட ஓவர்வியூ பற்றி நம்ம பார்த்தாச்சு. இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்த உடனே இப்படி தான் இருக்கும். இது எப்படா நீ காமிச்சேன்னா, போன வீடியோலே காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. இதில் நீங்கள் எங்கே போய் அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சூட் கேஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஐக்கான் காட்டுதா? இது ஹோம், இது ஆத்தர், இது மானிட்டர், இது சூட் கேஸ். ஸோ மேனேஜ், சூட் கேஸ் இல்லை மேனேஜ், அதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே உங்களுக்கு லிங்க்டு சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகே, நீங்கள் தெரியாமல் இது உள்ளே திரும்பி இன்னொரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, வேறு எதுக்குள்ளேயாவது இருந்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அவனே சொல்கிறான் கனெக்ஷனை கிரியேட் பண்ண போகிறேன். அதோட பேர் என்ன? லிங்க்டு சர்வீஸ். கிளிக் பண்ணிட்டீங்களா? ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு நம்ம கனெக்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம்னா, SQL DBக்கு கனெக்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, SQL DB நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும் அஜூர் போர்ட்டலில். இப்போ இது என்னோட அஜூர் போர்ட்டல். இங்கே வரேன், நான் என்னோட ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போகிறேன். ஓகே, நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலனா, நீங்கள் என்னோட யூடியூப் சேனலில் போயிட்டு அஜூர் ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவை இந்த ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை பற்றி போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுக்குள்ளே வரீங்க. இதுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு இந்த SQL DB இருக்குது தெரியுமா? இந்த SQL DB
சர்வர் இது டிபி இங்கே இருக்குது மை ஃபர்ஸ்ட் டிபி. இந்த டிபிக்கு தான் நான் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன். உங்கள் லிங்க் சர்வீஸ்குள்ளே இதெல்லாம் இல்லையே, இதில் இல்லையடா, நான் இதெல்லாம் எப்போ கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் நேராக என்ன பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்குள்ளே போங்க. யாரோட யூடியூப் சேனலுக்குள்ளே போகணுன்னா என்னோட சேனலுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். ஓகே, அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் பாருங்கள். டெக் வித் ஜெயின் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு பேர் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு அஷூர் ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் இதை வந்து மூட் பண்ணிக்கிறேன். மூட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4th வீடியோ அஷூர் எஸ்கியூஎல் சர்வர் ப்ளஸ் டேட்டா பேஸ் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்து எஸ்கியூஎல் டிபி சர்வர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த வீடியோவுக்கு வாங்க. ஓகேவா, ஒரு வேளை உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா, தெரியும் அப்படின்னா நீங்களே கிரியேட் பண்ணிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. ஓகே, இப்போ நம்ம சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா எஸ்கியூஎல் டிபி அப்படின்னு சொன்னேன். ஸோ எஸ்கியூஎல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பாருங்கள், அஷூர் எஸ்கியூஎல் காட்டுது. நான் டிபின்னு சேர்த்து டைப் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே காட்டல. ஸோ எஸ்கியூஎல் மட்டும் டைப் பண்ணுறேன். என்னென்ன எஸ்கியூஎல் காட்டுது பாருங்கள். அஷூர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் ஃபார் மை எஸ்கியூஎல், நம்ம இது கிரியேட் பண்ணல. அஷூர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இல்லை வெறும் மை எஸ்கியூஎல், நம்ம கிரியேட் பண்ணது என்ன, அஷூர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். இதை கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் லிங்க்டு சர்வீஸ்க்கு ஒரு நேம் கொடுக்க போகிறீங்க. நான் வந்து எப்போவுமே என்ன நேம் கொடுப்பேனா, லிங்க் சர்வீஸ்ன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றதுனால எல்எஸ் அப்படின்ட்டு கொடுப்பேன். எல்எஸ் அண்டர்ஸ்கோர். இந்த லிங்க் சர்வீஸ் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம், எஸ்கியூஎல் டிபிக்காக கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து இது அப்படியே இருக்கட்டும், ஆட்டோ ரிசால்வ் ரன் டைம்லேயே இருக்கட்டும். ஓகே, இது வந்து கம்ப்யூட், இது வந்து மைக்ரோசாஃப்டே மேனேஜ் பண்ணிப்பாங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சர்வரை நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் மேனுவலாக கூட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணலாம். 2-3 அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா, நான் ஒன்று தான் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரம் அஷூர் சப்ஸ்கிரிப்ஷனே கொடுத்துக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒன்று காட்டும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சர்வரோட நேம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சர்வரோட நேம் காட்டும். எஸ்கியூஎல் சர்வர் 010 நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, எஸ்கியூஎல் சர்வர் 010 அது அங்கே காட்டும். ஓகே, ஏன் காட்டுதுன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் தானே அதையும் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஏடிஎஃப்பும் மைக்ரோசாஃப்டோடது தானே, அப்போ காட்டணும்ல. ஸோ அதனால தான் காட்டுது எஸ்கியூஎல் சர்வர் 010. இதை காட்டணும்னா நீங்கள் முதல்ல அதை கிரியேட் பண்ணியிருக்கணும். அது கிரியேட் பண்ண தெரியலனா இந்த வீடியோவில் போயிட்டு இந்த அஷூர் எஸ்கியூஎல் சர்வர் ப்ளஸ் டேட்டா பேஸ் செட்டப் அப்படின்ற வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. சரிங்களா, அத்தன்டிகேஷனில் நம்ம எஸ்கியூஎல் அத்தன்டிகேஷன் தான் கொடுப்போம். சரிங்களா, அதுக்கு யூசர் நேம் உங்களுக்கு தெரியல, கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ண யூசர் நேம் தெரியல, எப்படி எடுக்கணும்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போங்க. இங்கே டிபி இருக்குது தெரியுமா, மை ஃபர்ஸ்ட் டிபின்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கொரி எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளாசிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட யூசர் நேம் காட்டுது. நான் அட்மின் யூசர்னு கிரியேட் பண்ணியிருக்கேன், எனக்கு அது மறந்துடுச்சு. இது கூட நான் மறந்துடும் உனக்குன்னா, எனக்கு நான் நேற்று என்ன சாப்பிட்டேனே மறந்துடும், அது வேறு விஷயம். சரி, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இங்கே அட்மின் யூசரில் போயிட்டு என்னோட யூசர் நேமுக்கு அந்த அட்மின் யூசர்ன்றதை கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கீவால்ட்லேருந்து எடுக்கலாம், இல்லை மேனுவலாக இங்கே என்ட்ரு பண்ணலாம். கீவால்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் சொல்லித்தரேன். இங்கே நான் என்னோட பாஸ்வேர்டை போடுறேன், நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டை போடுங்க. சரிங்களா, ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சாடான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இப்போது ஆல்வேஸ் என்கிரிப்ட் எனக்கு தேவையில்லை, என்கிரிப்ட் மேண்டேட்டரியாகவும் தேவையில்லை. சரி, ஓகே, இங்கே வேறு என்ன கொடுக்குறேன், இது வேணுமா அப்படின்னு பார்க்குறேன், இல்லை அது தேவையில்லை. ஓகே, பேராமீட்டர்ஸில் எனக்கு ஏதாவது வேணுமா, எனக்கு எதுவும் வேணாம். ஓகே, இப்போதைக்கு எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எனக்கு இந்த கிரியேட்டுன்ற ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. அப்போனா நீங்கள் உடனே என்ன நினச்சிருப்பீங்க, ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், கிரியேட்டுன்ற ஆப்ஷனே எனக்கு காட்ட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்களா, செலக்ட் பண்ணி முடிச்சு ஒரு கொஞ்ச நேரம் அப்புறம் தான் இந்த கிரியேட் இல்லை டெஸ்ட் கனெக்ஷன்ற ஆப்ஷன் வந்து காட்டும். சரிங்களா, ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் கொடுப்போம், இதையும் ரெஃப்ரெஷ் கொடுப்போம். என்னடா மைக்ரோசாஃப்ட் இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க, சீக்கிரமாக காட்டுங்கடா, நான் அடுத்த வீடியோ எடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள் கைஸ், அது காட்டும், ஜஸ்ட் 2 minutes. ஓகே, இல்லைனா பாஸ்வேர்டு வந்து ரீஎன்டர் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. ஓகே, என்ன இன்னுமே காட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, காட்டும். இங்கே பாருங்கள், நம்மளோட லிங்க்டு சர்வீஸ்க்கு நேம் வச்சுருக்கோம். இது வந்து கம்ப்யூட்டு,
வெர்ஷன் வந்து 2.0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த அக்கௌண்ட்டு எந்த டேட்டா பேஸுன்றதை செலக்ட் பண்ணுறது, எதுலேருந்து செலக்ட் பண்ணி என்னோட இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணுன்றதையே கொடுத்துருக்கோம். சர்வரோட நேமை கரெக்டாக கொடுத்துருக்கோம், டேட்டா பேஸோட நேமையும் கரெக்டாக கொடுத்துருக்கோம், எஸ்கியூஎல் அத்தன்டிகேஷனும் கொடுத்துருக்கோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட். சரி, இது எப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இங்கே வாங்க, உங்களோட யூசர் நேம் இருக்கா, பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. ஸோ இப்படி தானே நம்ம லாகின் பண்ணுவோம், அதை தான் அங்கேயுமே பண்ணியிருக்கோம். சரிங்களா? இருங்க கைஸ், இங்கே ரெஃப்ரெஷ் ஆப்ஷனை கொடுப்போம். ஓகே, இங்கே ப்ளஸ் கொடுப்போம், டக்கு டக்குன்னு பண்ணுவோம். SQL DB Azure SQL database linked service SQL DB. இந்த மாதிரி உங்களுக்கும் ஆச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் சர்வரோட நேம் வந்து அது, டேட்டாபேஸோட நேம் வந்து மை ஃபர்ஸ்ட் டிபி, SQL அத்தன்டிகேஷன், யூசர் நேம் வந்து அட்மின் யூசர். ஓகே, அட்மின் யூசர், பாஸ்வேர்டு வந்து ஓகே. முடிஞ்சுதா? இப்போ காட்டுது பாருங்க டெஸ்ட் கனெக்ஷன்ட்டு. ஸோ நான் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன். இப்போது கனெக்ஷன் சக்ஸஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த கிரியேட் ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். இல்லை கனெக்ஷன் சக்ஸஸே ஆகாமல் கிரியேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க்டு சர்வீஸ் ஒர்க் ஆகுது, அதாவது கனெக்ஷன் ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். இது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், கிரியேட்டுன்னு கொடுக்குறேன். எப்பவுமே ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அதை பார்த்து பயப்படாதீங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிங்க. அது உங்களுக்கு ஐடியா வரலன்னா இன்டர்நெட்டில் தேடுங்க, ஓகே, கிடைக்கும். இப்போ கிரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க்டு சர்வீஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம SQL DBக்கான லிங்க் சர்வீஸை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன்.